1ஆம் அதிகாரம் 21லேருந்து 28 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை எல்லாருமே தேவன எடுத்துங்க வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதனிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். இதனிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். போதும். யாரெல்லாம் இந்த ரோமர் எழுதின நிறுவனத்தை படிச்சிருக்கிறீங்க? யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்க? சவுண்டு கேட்கலையா? கொஞ்சம் சவுண்டு இட. யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்க? இதில் 3 காரியத்தை திருப்பி வருது. என்ன வருதுங்க? 3. இந்த 21லேருந்து 28 வரைக்கும் வாட்சுங்க. அதில் 3 காரியம் திருப்பி வருது. என்னது வருதுங்க? ஒப்பு கொடுத்தார். அதில் தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். 24, 26 இழிவான இச்சைகளுக்கு அவரை ஒப்பு கொடுத்தார். அப்புறம் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். 28. அப்போது இங்கே இந்த பைபிளில் ரோமர் எப்படிப்பட்ட புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரோமாபுரிக்கு எழுதுகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க. இதில் யூதராக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் பார்த்து அவர் எழுதுகிறாரு. இதில் உலகத்துடைய மனுக்குலத்தை எல்லாத்தையும் பார்த்து எழுதுகிறாரு. ஃபஸ்ட் அதிகாரம் என்னன்னா, எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருமே கெட்டு போயிட்டாங்க, எல்லாரும் பாவத்தில் இருக்கிறாங்க, எல்லாருமே ஒருத்தங்க கூட யாருன்னா ஒருத்தங்க கூட பரிசுத்தம் கிடையாது, எல்லாருமே பாவி தான் அப்படின்ற காரியத்தை சொல்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு. ஏன் பாவியானாங்க? அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனையினாலே வீணனார்கள். உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருள் அடைந்தது. இன்னைக்கு தேவன் நல்லா தெரியும், இயேசு ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியும். ஆனால் அவங்க என்ன பண்ணலன்னா, இயேசுவை என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவர் கட்டளையை என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணோம். கட்டளையை ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் அவர் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் கடவுள்னு தெரியுது. பைபிள் அப்படி தான் சொல்லுது. அவங்க என்ன தேவன் என்றும் அறிந்தும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சிந்தனையினார்கள் என்ன பண்ணாங்க, அவங்க வீணரானார்கள். அவங்களுடைய இருதயம் என்ன பண்ணுச்சு, இருள் அடைந்து. ஏன்னா தேவன் நல்லா தெரியுது, தேவனுடைய இவர் தான் தேவன் தெரியுது. ஆனால் அவங்களை என்ன பண்ண, அவரை ஏற்றுக்கொள்ள அவங்களால என்ன பண்ண முடியல. அதனால அவங்க இருதயம் என்ன பண்ணுச்சுன்னா இருள் அடைஞ்சிச்சு. இதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களை என்ன பண்ணாருன்னா இச்சைக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க சிந்தைகளை கேடான காரியங்களுக்கு அவங்க சிந்தைகளை ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த ஒப்பு கொடுக்கறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தேசத்தில் நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா, அங்கே வியாபார ஸ்தலம், ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்கிறாரு, அங்கே பயங்கரமான வியாபார ஸ்தலம். அந்த வியாபார ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஏரியாவில்
வியாபாரம் பண்ணுறதுக்கு வருவாங்க. பெரிய பெரிய செல்வந்தர்லாம் வருவாங்க. அந்த செல்வந்தர்லாம் வரும்போது அந்த இடத்துல நிறைய பணக்காரங்களும் வருவாங்க. நிறைய பேர் அந்த இடத்துல என்னென்னலாம் அவங்க வியாபாரம் பண்ணலாமோ அதுபோல் ஆட்கள்லாம் அங்கே வருவாங்க. ரொம்ப பிஸியான ஒரு ஏரியா. அந்த பிஸியான ஏரியாவில் என்ன பண்ணாங்கன்னா, ஊழியக்காரங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஜனங்க வராங்களே, அவங்களுக்கு போய் காஸ்பல் சொல்லணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஊழியக்காரன் என்ன பண்ணுவாங்களா, அந்த இடத்துல போயிட்டு காஸ்பல் சொல்லுவாங்களாம். காஸ்பல் சொல்லும்போது, இயேசு உன்னை ரட்சிக்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொள். ஏன்னா அங்கே ஜனங்க எங்கே அதிகமாக வராங்களோ, எங்கே வியாபாரம் அதிகமாக இருக்குதோ, எங்கே பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூடுறாங்களோ, அங்கே பாவமும் அதிகமாக பெருகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விலை மாதர்கள் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, விபச்சாரம் செய்யறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வரும்போது அவங்கள என்ன பண்ணுவாங்க, அவங்க கஸ்டமராக ஆக்கி அவங்க விபச்சாரம் செய்யணும்னு நினைப்பாங்க. இது போல் அங்கே நிறைய காரியம் நடக்கும்போது, அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இயேசுவை பற்றி ஊழியக்காரங்க சொல்லுவாங்களாம், இயேசு உங்களை நேசிக்கிறார், பாவத்தில் இருக்காதீங்க, பாவம் பண்ணால் நீங்கள் எல்லாருமே நரகத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஓப்பனரில் மைக்கை வச்சுன்னு கத்துவாங்களாம். அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஜனம் போயின்னு இருக்கோம். நம்ம கூட இப்போ ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரிலாம் சொன்னால் நம்ம அவங்களுக்கு கொடுத்தா போயின்னு இருக்கிறாங்க. நம்ம கிராம ஊழியத்துக்குலாம் போனோம். அங்கெல்லாம் நம்ம பேசும்போது அவங்கவுங்க போயின்னு வந்து தான் இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், பேசினே இருப்போம். அதே போல் தான் அவங்க பேசினே இருக்கும்போது, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், நீ பாவம் பண்ணாத நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லினே இருக்கும்போது எல்லாரும் போயின்னு வந்துன்னு தான் இருப்பாங்களாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அந்த விபச்சார ஸ்திரீ அங்கே போயின்னு வந்துன்னு இருந்தாலாம். அப்போ அவங்க என்ன பண்ணாலும் ஒரு ஊழியக்காரை பார்த்து அதை சொல்லும் போது, வாய முடியா, என்னமோ நரகத்துக்கு போயிடுவேன் நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்கிறேன், இப்பயே நான் நரகத்தில் தாங்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னாலாம். அவன் என்ன சொன்னாலாம், நான் எனக்கு பிடிக்காத தொழில் தான், நான் விரும்பி செய்யலை, ஆனால் அதை செய்கிறேன், அது என்ன விடவே மாட்டுது, நானும் அதை என்ன பண்ணுறேன் செய்கிறேன், எனக்கு இதே நரகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். அப்போது இன்னைக்கு ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஏதோ பரலோகம் வந்து அழுகை இல்லை, பரலோகத்தில் வந்து பட்டினி கிடையாது, பரலோகத்தில் வந்து நிம்மதி தான், ஆனால் பூமியில் ஜனங்க இதை அனுபவிக்கிறாங்க. அப்போ ஜனங்க இங்கே பூமியில் அனுபவிச்சாங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அங்கே நரகம் இல்லை, இங்கே நான் நரகத்துக்குள்ளே தான் இருக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சொல்கிறாங்க, நான் இருக்கிறதே எதுக்கு இருக்கிறேன்னு தெரியல, என் குடும்பம் நரகமாக இருக்குது. ஒரு சில இடத்துல சொல்கிறாங்க, இல்லை என் வாழ்க்கை தரம் மேலேயே வரமாட்டுது, நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனால் மேலேயே வரமாட்டுது, நான் நரகத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கு ஏதோ உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பவுல் சொன்னாரா? ஆமாம், பவுல் சொன்னார். ஏன்னா அவங்க தேவனை ஏற்றுக்கொள்ள, அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாருன்னா, ஒப்பு கொடுக்கறதுனா தேவனே ஒப்பு கொடுத்துட்டார். தேவனே ஒப்பு கொடுக்கும் போது அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, அவங்களால வெளியே வர முடியாது. ஏன்னா அவங்க அந்த அந்த விபச்சார சிந்தைக்குள்ள தேவனே ஒப்பு கொடுத்ததுனால அவங்களால மேலே வர முடியாது. பாருங்க, ஒரு சில பிள்ளைங்கள்லாம் சொல்றாங்க, என்னால் நான் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் இருக்க முடியல அங்கிள்ன்றாங்க. நம்ம ஒரு சில பசங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அந்த பையன் நல்லாவே இல்லையாம்மா, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுமா, அந்த பையனை விட்டுருமான்னா, அந்த பொண்ணுக்கும் தெரியுது, நல்லா இல்லைன்னு தான் தெரியுது, ஆனால் அந்த பொண்ணு எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்லுது. தெரியுது, நல்லா தான் தெரியுது, ஆனாலும் அதுதான் வேணும்னு சொல்லுது. ஏன்னா அந்த பிள்ளைக்குள்ள தேவையில்லாத அந்த இச்சையின் ஆவி உள்ள இருக்கிறதுனால அது வெளியே வரணும்னு நினச்சாலும் வெளியே வர முடியல. அப்போ இன்னைக்கு தேவனை ஏற்றுக்கொள்ள முடியாத இருந்தவங்க எல்லாருமே அந்த இச்சையான ரோகத்துக்கு பாருங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நல்லா நடத்தணும்னு நினைப்பாங்க, ஆனா குடும்பத்தை நடத்தவே முடியாது. பாருங்க, கஷ்டப்படுவாங்க. எப்படின்னா மேலே கொண்டு வரணும்னு நினைப்பாங்க, எப்படின்னா கடமையே இல்லாத குடும்பத்தை நடத்தணும்னு நினைப்பாங்க. யாருக்குன்னா வட்டி கட்டுறதுக்கு பிடிக்குமா, உழைப்பு எடுத்துமே வட்டி வட்டி கொடுக்கறதுக்கு பிடிக்குமா, பிடிக்காது பாருங்க. ஆனா வட்டி கட்டுறாங்க, முடியல, வேற வழி கிடையாது. போய் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, வாங்கிடுறாங்க. தண்டலுக்கு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, வாங்கிடுறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு சக்தி என்ன பண்ணுதுன்னா அவங்களை என்ன பண்ணுது, அவங்க அந்த சக்திக்கு கீழே இருக்கிறாங்க பாருங்க, அவங்களால அது மேற்கொள்ள முடியல. பைபிள் சொல்லுது, அவங்களை இழிவான ரோகத்துக்கு என்ன பண்ணாராம், ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஒப்பு கொடுக்கறதுனா என்னன்னா, என்னால மேல வரவே முடியாது, அந்த அசுத்தாவிலிருந்து என்னால் வெளியே வர முடியாது, அது என்ன ஃபுல் கண்ட்ரோல் பண்ணும், அதான் ஒப்பு கொடுக்கறது. ஏன்னா இது எப்படிப்பட்ட ஆவி, வசனம் சொல்ற தேவனால்
விடப்பட்ட ஒரு ஆவி அப்படிதான் சொல்லுது. அவன மேல வரணும்னு நினைக்கிறான், மேல வர முடியல. ஏன்னா தேவனே ஒண்ணு செய்யறாருன்னா அதுல இருந்து மனுக்குலத்தால மேல வர முடியாது. அப்போ ரட்சிக்கப்படாத, தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு இது பரவாயில்ல. ஆனா நான் தேவனை ஏற்றுக்கொண்டனே. இப்ப தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனங்க பத்தி ஆண்டவர் சொல்றாரு. அவங்க எங்க இருந்தாங்கன்னா ஒரு நாள் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அவங்களுக்கு தேவன் தெரிஞ்சிச்சு, என்னை ஏற்றுக்கொண்டாங்க, என்ன தேவன் ஏற்றுக்கொண்டாங்க, என்ன மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்கள என்ன பண்ணேன்னா இருளின் ராஜ்யத்துல இருந்து என்ன பண்ணேன், வெளியே கொண்டு வந்துட்டேன். அப்போ இன்னைக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ஒருவேளை உலகத்தில் இருக்கிற ஜனங்க, தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்க அது போல கஷ்டத்தோட இருந்தா பரவாயில்ல, ஆனா நான் தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேனே, நான் ஏன் கஷ்டப்படணும்? அந்த கேள்வி யாராருக்கெல்லாம் வருது? யாராருக்கெல்லாம் வருது? வருதா? எங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு தேவையான வார்த்தை இன்னைக்கு. உலகம் இருக்கிற ஜனங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தாருன்னா என்னதுன்னா, அவரே அவரே ஒப்பு கொடுத்துட்டாரு. தேவன் வருங்க, எடுத்துடு. தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஒண்ணு செய்யறாரு பாருங்க. வசனம் சொல்லுது, இதுவரைக்கும் யூதாஸ் காரியத்தை அவரை காட்டி கொடுக்கணும் தீவிரமா போல, ஆனா அப்பத்தை பிட்டு கொடுத்தாரு பாருங்க. சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான், அவரே ஒப்பு கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான். அவனு மேல வரணும்னு நினைக்கிற, மேல வர முடியாது. அப்ப தேவனே ஒண்ணு செஞ்சுட்டாருன்னா அதுல இருந்து விடுதலையாக முடியாது. அப்போ இதெல்லாம் யாருக்குன்னா தேவனை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு. ஆனா தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்ம இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம குடும்பம் நரகமா இருக்குது. சொல்றாங்க, இந்த ஆள் கூட இருக்கிறதெல்லாம் நான் செத்து போனாலும் போதும் அப்படின்றாங்க. இந்த பிள்ளைங்க என் தலை குனிய வைக்கிறாங்க அப்படின்றாங்க. என் வாழ்க்கையில என் சம்பாதியம் எல்லாமே வட்டிக்காரன் தான் சாப்பிட்றான், நான் இப்பயே நரகத்தில் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சொல்றாங்க. ஆமென். அப்போ நம்ம ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா நரகத்தை இங்கேயே அனுபவிக்கிறாங்க. ஆமென். யாரெல்லாம் இந்த பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு பதில் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு உண்டாகும். அப்போ இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவங்க அப்படி இருக்கிறாங்க? ஏன் அவங்களுக்கு வாழ்க்கை நரகமா இருக்குது? ஏன் அவங்க இந்த உலகத்துல அவங்க பரலோகத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தினால இருக்க முடியுமே, அந்த சமாதானம் இருக்குமே, ஏன் அவங்க வாழ்க்கையில நரகம் போல ஃபீல் பண்றாங்க வாழ்க்கைய? சரி, இன்னைக்கு நம்ம இதை மனசுல வச்சுக்கலாம். நம்ம ஆதியாகமத்துக்கு போவோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அப்படியே 2-3 வாசிங்க. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தம் செய்த தம்முடைய கிரியையெல்லாம் 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அவர் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அப்படின்னா அவர் ரொம்ப டயர்டாயிட்டாரு, வேலைலாம் செஞ்சாரு, ஆனால் டயர்டாயிட்டாரு. அதனால அவர் ஓய்ந்திருக்கல. இனிமேல் எதுவுமே செய்ய தேவையில்லை, எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, இனிமேல் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணாரு, உட்கார ஆரம்பிச்சாரு. சரி, இந்த 6 நாள்ல எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இந்த 7ஆம் நாள் பார்த்தீங்கன்னா 3 வாசிங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார். 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தபடியால் அந்த 7ஆம் நாள் என்ன பண்ணாரா, அந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து, அது ஓய்வு நாளை ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை பரிசுத்தம் பண்ணினார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நம்ம ஆமாயா நான் இப்படிதான் இருக்கிறேன், இயேசுவை ஏத்துக்காத ஜனங்களுக்கு குறித்து நம்ம பார்த்தோம்ல, அவங்க தேவன் என்றும் அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாத இருந்தாங்க. ஆனா இப்ப நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன், ஆனா இன்னைக்கு நான் இந்த காரியத்தை என்னாலையும் மேற்கொள்ள முடியல, நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், என்னால வாழ முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த 7ஆம் நாள் ரொம்ப முக்கியமான நாள். இந்த 7ஆம் நாள் எப்படிப்பட்ட நாள்னா பரிசுத்தமான ஒரு நாள். ஏன் பரிசுத்தமான ஒரு நாள்னா, பரிசுத்த நாள் என்னன்னா பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நாள்.
பரிசுத்தம் என்னது? பிரித்தெடுக்கப்பட்ட. எல்லா தட்டும் வாங்குவோம், ஆனா எல்லா தட்டுலயும் சோறு போட்டு சாப்பிட மாட்டோம். தாம்பல் தட்டு தனி. இதுல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க யாரு? தாம்பல் தட்டு தனி. எல்லா தட்டையும் கீழே விழுந்து காலில் தட்டினா கூட அந்த தட்டை எடுத்து வச்சுட்டு போவோம். ஆனா கீழே விழுந்த தாம்பல் தட்டுல கால் ஏதோ பட்டுச்சுன்னா என்ன நினைப்போம்? சாமி குத்தம், ஏதோ ஒண்ணு நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வரும். ஏன்னா அந்த தட்டு எப்படிப்பட்ட தட்டுன்னா பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தட்டு. அப்ப பிரித்தெடுக்கப்பட்டதுன்னா அது ஆண்டவர் பிரித்தெடுக்கிறாருன்னா ரொம்ப பரிசுத்தமான ஒரு நாள். அப்ப இந்த ஓய்வு நாளை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஓய்வு நாளை அவர் பரிசுத்தம் பண்ணினார். ஏன் பரிசுத்தம் பண்ணினார்னா, இது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நாள். அதே போல பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களா சேர்ந்து வந்து உட்கார்ந்து ஆராதிக்கிற ஒரு நாள். இது பரிசுத்தமான ஒரு நாள். அல்லேலூயா சொல்லுங்க. நான் எல்லாரும் போல நான் கிடையாது. எல்லாரும் எப்படி வேணாலும் இருப்பாங்க, நான் அப்படி இருக்க முடியாது. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். பைபிள் சொல்லு, நீங்க எல்லாருமே எப்படி தெரியுமா? பரிசுத்த வாட்டி. ஏன் பரிசுத்த வாட்டி? நீங்க அவ்வளவு பரிசுத்தமா? நீங்க ஏன் பரிசுத்த வாட்டி? ஏங்க பிரித்தெடுக்கப்பட்டாச்சு தேவனுக்காக. அல்லேலூயா. எல்லாம் தட்டும் வாங்கிட்டு வந்தோம். அந்த தாம்பல் தட்டுனா ரொம்ப விசேஷமா? இல்லைங்க, அது கற்பூரம் ஏற்றத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டாச்சுங்க. அது தேவனுக்கு மட்டும்தாங்க. ஆமென். அந்த தாம்பல் தட்டுல சோறுலாம் போட்டு சாப்பிட முடியாது. அந்த தாம்பல் தட்டு பிரித்தெடுக்கப்பட்ட தட்டு. ஆமென். அல்லேலூயா. அந்த தட்டு ரொம்ப பயபக்திக்குரியது. அல்லேலூயா. எல்லாம் தட்டு போல அந்த தட்டை நம்ம யோசிக்க முடியாது. அது பிரித்தெடுக்கப்பட்ட தட்டு. அதே போல இது பரிசுத்தமான நாள்னா பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்க வந்து ஆராதிக்கிற ஒரு நாள். இது பரிசுத்தமான ஓய்வு நாள். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாராம். எப்போ? 7ஆம் நாள்ல. 7ஆம் நாள் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இந்த 7ஆம் நாளை பரிசுத்தம் பண்றாரு. ஏன்னா இந்த 7ஆம் நாள்ல பரிசுத்தம் பிரித்தெடுக்கப்பட்டவங்களாம் வராங்கப்பா. அவங்களாம் பரிசுத்தமானவங்க. அவங்களாம் ஆராதிக்கிற அந்த நாள் பரிசுத்தமான ஒரு நாள். அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல அவர் இறங்கி வராராம், அவர் ஆசீர்வதிக்கும்படியா. வசனம் சொல்லுது, எங்க 2-3 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறார்கள். இல்ல இன்னொரு வசனம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை? அப்புறம் அது ஆரோன் தலையில ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கும். அங்க தேவன் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிறாரு, அங்க ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு ஒண்ணு தெரியல. இன்னைக்கு பிரித்தெடுக்கப்பட்ட நாளை எந்த அளவுக்கு நான் ஹானர் பண்றனோ அந்த அளவுக்கு ஆண்டவர் இங்க வராரு. இங்க வரும்போது அவர் என்ன ஹானர் பண்றாரு? ஆமென். பரிசுத்த ஓய்வு நாளை எந்த அளவுக்கு நீங்க முக்கியமான நாள் நினைக்கிறீங்களோ அந்த முக்கியமான நாள்னு சொல்லி நீங்க அவரை நினைக்கும் போது உங்களா அவரை ஹானர் பண்ண வரார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பிரச்சனை என்னன்னா தேவன் கொடுத்த அந்த ஓய்வு நாள் எந்த அளவுக்கு நீங்க முக்கியமா யோசிக்கிறீங்களோ. இந்த ஓய்வு நாள்ல ஒருவேளை 10 கோடி வரும். 10 கோடி ரட்சிப்புக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த ஓய்வு நாள்ல வந்து என்ன பண்ணுமா? உபாகமம் 5:15 வாசிங்க. நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்தில் இருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். உனக்கு எதுக்கு ஓய்வு நாள்ல வந்து என்ன பண்ணாங்க? என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, நான் இருள இருந்த ஆண்டவரே, நான் சாபத்தில் இருந்த ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நம்மள தேவன் ரட்சிப்புகளை கொண்டு வந்தார். அப்படிதானே? எப்படி ரட்சிக்கப்பட்டவங்க? எப்படி ரட்சிக்கப்பட்டங்க? ரொம்ப ஈஸி. கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். அல்லேலூயா. கிரைண்டர்லாம் கொடுப்பாங்க, டிவிலாம் கொடுப்பாங்க. டிவி எனக்கு வந்துச்சுங்கன்னு சொல்லிட்டு போய் அங்கே நின்னீங்கன்னா உங்களுக்கு டிவி தர மாட்டாங்க. டோக்கன் எங்கன்னு கேட்பாங்க. டோக்கன் வந்துச்சுன்னா வரப்போகுது, டிவி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆமென்.
கிருபை வந்தாதான் ரட்சிப்பு. அந்த கிருபையை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் உங்களை விட பைபிள் நாலேஜ் தான் சும்மா அப்படியே. பைபிளை ஒருத்தர் சொல்றாங்க இதான் தேன் கொடுன்றாங்க, இதான் தேன் கொடுங்கன்றாங்க, ஆனா ரட்சிக்கப்படலங்க. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களே எப்படி இது? இல்லைங்க, உங்களுக்கு கிருபை வந்துச்சுங்க, தயவு உங்களுக்கு டோக்கன் வந்துச்சு. டோக்கன் வந்தனால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அப்போ இன்னைக்கு இந்த ஓய்வு நாள்ல இருந்து தான் பண்ணமா வந்து, ஆண்டவரே நான் இதுக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்ணமா, நன்றி செலுத்த வரணுமா. அல்லேலூயா. இந்த ஓய்வு நாள நம்ம எப்படி யோசிக்கணும்னா, ஆண்டவரே நீங்க எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு நீங்க ஒரு உயிர் பிச்சை கொடுத்தீங்களா ஆண்டவரே. நித்திய நரகன்னு ஒண்ணு இருக்குது, நித்திய பரலோகம்னு ஒண்ணு இருக்குது. இந்த ஓய்வு நாள ஆண்டவரே நித்தியத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதை நீங்க குமாரனை கொடுத்தீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்ணமா, இந்த ஓய்வு நாளுக்காக என்ன பண்ணமா வந்து தேவனை பாருங்க. இந்த ஓய்வு நாள நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள்னு எண்ணிட்டீங்கன்னா, கீபோர்ட்லாம் தேவையில்லைங்க, மைக்லாம் தேவையில்லைங்க. கீபோர்டு மைக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம சவுண்டே மைக்கு போல ஆயிடும். அல்லேலூயா. நம்ம கீபோர்ட்லாம் வேணாம். உங்களை பீட் ஏற்றி உங்களை ஒரு மாதிரி ஆக்கி அதெல்லாம் தேவையே கிடையாது. அப்போ உங்களுக்கு அந்த 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 நாள் வந்து ரொம்ப நன்றி ஆண்டவரே, நான் எங்கேயே இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், என்னை தூக்கின்னு வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்க, என்னை பிரிச்சு எடுத்தீங்களா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அந்த நன்றியோட ஆராதிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுக்குறாரு. பாருங்க, நிறைய பேருக்கு வார்த்தை வர பாருங்க சபையில, ஆனா ஒரு சிலருக்கு தான் அந்த வார்த்தை உள்ள போவாங்க. அந்த ஒரு சிலருக்கு தான் அந்த வார்த்தை உள்ள போயிட்டு அந்த வார்த்தை ஒரு வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் கிடையாது. எந்த மனுஷன் இந்த ஓய்வு நாளை கனப்படுத்துறானோ அந்த மனுஷனை தேடி கர்த்தருடைய வார்த்தை வருது. அல்லேலூயா. நீங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது நீங்க நேத்தே யோசிச்சு, ஐயோ இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாள், நேத்தான் ஒருத்தர் வந்திருப்பாங்க, நாளைக்கு காலையில பால் காய்ச்சறேன் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லுங்க. வரமாட்டேன்னு சொன்னீங்க பாருங்க, அதை நான் பார்க்கல, ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிறாரு. எப்பா ரொம்ப சூப்பர். நீங்க நெருக்கத்தோட இருப்பீங்க, பிரச்சனையோட இருப்பீங்க, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அதை பார்த்தவர் இல்ல, அதை அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு வாக்குத்தத்தத்தை தரிசனம் கையில நிப்பாரு பாருங்க. வேலையை செய்யறது அவர் தானே. ஆமென். உங்க வார்த்தை வரும்போது காது அடிக்கிறது யாரு? அவர் தானே. உங்களுக்கு காதுக்குள்ள பாருங்க வார்த்தை வரும், நீங்க நினைப்பீங்க ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க 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 அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கரெக்டா அந்த நேரத்தில் என்ன பண்ணோம், ஒரு குழந்தை அழகா வந்து நின்று அப்படியே உங்களை பார்த்து சிரிச்ச உடனே நீங்க அவங்க சொல்றதே நீங்க மறந்துடுவீங்க, நீங்க அந்த குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்ப தேவன் அந்த வார்த்தை கொடுக்கறது மட்டும் இல்ல, அந்த வார்த்தையை உள்ளத்துல இறக்கி அந்த வார்த்தை வேலையை செய்யறதா அவர் தான். எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாருன்னா, நீங்க அந்த ஓய்வு நாள எந்த அளவுக்கு நீங்க கனப்படுத்தணும் மனசுல நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துல இருந்தே உங்களுக்காக பரலோகம் வேலை செஞ்சுனே இருக்குது. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை வந்தா போதுங்க, உங்க வாழ்க்கை தரம் மாறிடும். ஒரே ஒரு வார்த்தை வந்தா போதுங்க, உங்க கடன் பிரச்சனை அடைஞ்சிடும். ஒரே ஒரு வார்த்தை வந்தா போதும், உங்க வீடு கட்டப்பட்டுரும். ஒரே ஒரு வார்த்தை வந்தா போதும், உங்களுக்கு நல்ல தெய்வீக சுகம் வந்துடும். டாக்டர் சொல்லுவாங்க, ஐயோ இதுக்கு ஸ்கேன் எடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணுவாங்க. அவன் போனா 3000 ரூபாய் 4000 ரூபாய் 5000 ரூபாய் 20000 ரூபாய் பில்லு அனுப்பிச்சுனே இருப்பான். ஆனா நம்ம ஓய்வு நாளை நம்ம கனப்படுத்தினா ஆண்டவர் இலவசமா வார்த்தை கொடுப்பாரு. அந்த வார்த்தை கொடுத்தது மட்டும் இல்ல, தேவ தயவு வரும். யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, அங்க ஒரு டாக்டர் இருக்கிறாருமா, ரொம்ப கம்மியா ஃபீஸ் வாங்குவாருமா, போய் பாருமா. இது வரைக்கும் 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுத்த கேஸ் அங்க 300 ரூபாயில மேட்ரு முடிச்சு அமைச்சிடுவாரு. இது என்னதுங்க? அது தேவ தயவு. அல்லேலூயா. அப்ப ஏன் காசு வெறுமையா போகுதுன்னா, நான் ஓய்வு நாளை ரொம்ப முக்கியமா யோசிக்கணும். இன்னொன்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யாத்திராகமம் 5:15 5:22 வாசி. உபாகமம் 5:15 சாரி 22 வாசிங்க. சாரி 5:22. இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் 5 ஆமா 5:15 22 வாசிங்க பரவாயில்ல.
இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் காரிலும் உபாகமம் 5:15. உபாகமம் 5:15 யாருன்னா வாசிங்க. 22 வாசிங்க. 22 வாசிங்க. 5:22. என்னப்பா? சரி வாசிங்க. 5:22. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை. இல்ல மன்னா உபாகமம் 5:15 தான். வாசிங்க. வாசிங்க. மன்னா 16:20. மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் 22 வாசிங்க சிஸ்டர். 6ஆம் நாளிலே தலைக்கு 2 ஓமர் விதமாக இரண்டந்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். இப்ப இங்க பாருங்க, இப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ 6 நாள் வேலைக்கு போவன்றாரு, 7ஆம் நாள் நீ வேலைக்கு போவாதன்றாரு. 7ஆம் நாள் நீ வேலைக்கு போவாத, 7ஆம் நாளுடைய அந்த சாப்பாடை நான் எப்ப கொடுத்துறேன்னா 6ஆம் நாள்லயே கொடுத்துறேன்றாரு. என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்? நீ வேலைலாம் செய்வானா 7ஆம் நாள்ல, அந்த நாள் வந்து என்னுடைய நாள், அது பரிசுத்தமான நாள். அந்த நாளை நீ பரிசுத்தமான நாள்னு சொல்லி என்னன்னா, நான் உனக்கு 6ஆம் நாள்லயே என்ன பண்றேன்னா 7ஆம் நாளுடைய காசையும் உனக்கு கொடுத்துறேன்றார். நான் சேலஞ்ச் பண்றேங்க, ஏசு போல யாருமே கிடையாது. எந்த அளவுக்கு நீங்க பரிசுத்தம் இந்த சண்டே சர்வீஸை எந்த அளவுக்கு கனப்படுத்துறீங்களோ அந்த நாளுடைய காசு முன்னாடியே கொடுத்துருவார். ஆமென். முன்னாடியே கொடுத்துருவார். நான் ஓட்டிலாம் போய் பார்த்த ஆளு தான். ஓட்டிக்கு போனால் அப்படியே ஏறிச்சு, அவள் தான் கடன். ஆனால் என்னைக்கு ஆண்டவரே இதெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவரே நீங்கள் தான் முக்கியம்னு சொன்னனும், அன்னைக்கு எவனே கூட்டின்னு வந்து என் கடைசி அடிச்சார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த 7ஆம் நாளுடைய காசை உனக்கு முன்னாடி கொடுத்துறேன், 7ஆம் நாளுடைய சாப்பாடே முன்னாடி கொடுத்துறேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர் சொல்றாரு 7ஆம் நாள் என்னுடையது. சொல்லுங்க, 7ஆம் நாள் என்னுடையது இல்லை, அவருடையது. அவர்த நான் எடுத்துக்கினா நான் நல்லா இருக்க முடியாது. அவருடைய நாள் அவர் கொடுக்கணும். அவர் சொல்றாரு இது பரிசுத்தமான நாள், இதை என்ன யோசிக்கணுன்றார். அவரை யோசிக்கிற நாள். நான் யோசிக்க போறேன் வந்து இந்த வாரம் முழுவதும் நடத்தினாரே, இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்தாரே, இந்த வாரம் முழுவதும் மழைலாம் வந்த எந்த காய்ச்சலும் எந்த இதுவும் பலவீனமும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்தாரே, நம்ம குடும்பத்தை கிருபையா இருந்தாரு. எத்தனை குடும்பத்தில் என்னென்னலாம் வெடிக்க தெரியுமா? எத்தனை பேர் ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் படுக்கிறீங்க? ஃப்ரிட்ஜ்லாம் வெடிக்க தெரியுமா? உங்க ஃப்ரிட்ஜ் வெடிக்கலையே. ஏசி போட்டு எத்தனை பேர் படுக்கிறோம்? ஏசி வெடிக்குதே, நம்ம ஏசி வெடிக்கலையே. நினைக்கணுமா? 7ஆம் நாள்ல அவருடைய நாள்ல வந்து அவரை யோசிக்கணுமா? ஆண்டவரே நீ எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பத்துல ஆண்டவரே மழை வந்தது, ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை, கர்த்தர் நல்ல வீட்டுக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. வாடகை வீடு தான் பரவாயில்ல, நல்ல வீடு ஆண்டவரே. எத்தனை பேர் வாடகை கூட கொடுக்க முடியாத கூரை வீட்டில் கொடுக்குறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ இந்த மனுஷனுக்கு நான் வாடகை கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், மழையில கஷ்டப்படுறேன் ஏன்றாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க, ஒருவேளை வாடகை வேண்டி இருந்தாலும் நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறாரே, அவரை நினைக்கணுமா? ஆமென், அல்லேலூயா. அப்ப அவரை நினைக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, அந்த நாளை எந்த அளவுக்கு நீங்க கனப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை கனப்படுத்துறாரு. எப்படி கனப்படுத்துறாருன்னா, வார்த்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை வந்தா நம்ம வாழ்க்கை தரம் மாறிடுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் பாருங்க. இந்த வார்த்தைன்றது சும்மா சாதாரணம் கிடையாதுங்க. இந்த வார்த்தையில வல்லமை இருக்குதுங்க. இந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமைனா தேவனுடைய வல்லமை. இந்த வல்லமை உங்களால முடியாத கூட ஒன்று
நடத்தி காட்டும். நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். அவங்க ஃபேமிலியில அவங்க ஜெனரேஷன்ல இருப்பாங்க. அவங்க ஜெனரேஷன்லாம் பிள்ளைங்க காலேஜ் கூட போக மாட்டாங்க. ஆனா இந்த ஜெனரேஷன் ஆண்டவரை ஏத்துக்கும் பாருங்க. ஏத்துக்கின உடனே இவங்க காலேஜ் போய் இவங்க பிள்ளைங்கலாம் காலேஜ் போயிடுவாங்க. அந்த ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க வீடு கூட இல்லாத இருப்பாங்க, வாடகை வீட்டுல இருப்பாங்க. இந்த ஜெனரேஷன் வந்து ஆண்டவருக்கு உண்மையா இருந்தவங்க இந்த ஜெனரேஷன் என்ன பண்ணும், வீடு வாசல் வாங்கி சுகம் தரிச்சிடும். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா ரொம்ப ஈஸி. அதுல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனா அது கிரியை செஞ்சு கொண்டு தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். நிறைய பேரால மேல வர முடியல. நிறைய பேருடைய காசு தேவையில்லாத வட்டிக்கு போகுது. நிறைய பேருடைய உழைப்பெல்லாம் தேவையில்லாத அப்படி நஷ்டமாகுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எனக்கு முக்கியத்துவம் கொடுன்றாரு. என்ன கணம் பண்ணு, நான் உன்னை கணம் பண்றேன்றாரு. அல்லேலூயா. இன்னொரு வசனத்துக்கு போவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. இன்னைக்கு இந்த நாள் வந்து இஷ்டமானது என்ன பண்ணக்கூடாதான், செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி. காலை என்ன பண்ணுமா, விலக்கி உன் வழிகளில் கால் போவோம். ஐயோ சொந்தக்காரு கண்டிப்பா அவர் என் கல்யாணத்துக்கு வந்தாரு, நானும் போனோம், கால் போவோம். உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் பாருங்க. இன்னைக்கு எந்த பேச்சை பேசணுமா, ஆண்டவரை பத்தி தான் பேசணுமா. கால் என்ன பண்ணுமா, விலக்கிடணுமா. இந்த நாள் வந்து அவருடைய நாளுங்க, உங்க நாள் கிடையாது. அவருக்காகவே இந்த நாளை நீங்க கொடுக்கணும். இந்த நாள்ல ஆண்டவருக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் போது அந்த நாளை பத்தி பைபிள் சொல்றது. திரும்பி வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும். இந்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும். யாராருக்கெல்லாம் மனமகிழ்ச்சி? சண்டே வரதுக்காக எவ்வளவு வெயிட் பண்றீங்க? சண்டே ஒரு நாள் வரப்போகுது, நாங்க எல்லாரும் ஆராதிக்க போறோம். யார் அதை உண்மையா சொல்லுங்க, நான் வெயிட் பண்ண மாஸ்டர். சண்டே நாள் தேவனுக்கு வானத்தையும் பூமியும் படைச்சாரு பாருங்க, உயிரை கொடுத்தாரு பாருங்க. நீங்க நினைக்கிறீங்களா நானே கரெக்டா வண்டி ஓட்டேன், நானே கரெக்டா வேலை செஞ்சுட்டேன்? இல்லைங்க, ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய தயவு இருக்குதுங்க. ஒரு பையன் வேலை செஞ்சுனே இருந்தான், டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி உக்காண்டான். என்னடா உக்காண்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு மேலே ஒரு நரம்பு போயிடுச்சான். அந்த நரம்பெல்லாம் கரெக்டாக செட் பண்ணி நம்ம எப்படி வேணாலும் யாரை வேணாலும் உதைக்கிறது கூட நம்மளுக்கு அந்த நரம்பை கரெக்டாக செட் பண்ணி விட்டுறாரு. அடிக்கிறதுக்கு ஒன்றையும் ஆவலை பாருங்க, எல்லாத்தையும் நீ ஏக்கி கொண்டிருக்கிறாரு. அப்போ இந்த நாளை ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாதுங்க. நீங்க வண்டியில போயினே தான் இருக்கிறீங்க, கரெக்டா நீங்க பிரேக் அடிக்கிறதுக்கு நீங்க எங்கேயே பார்த்து நிற்பீங்க, திடீர்னு ஒருத்தன் வருவான், பிரேக் அடிக்கிறதுக்கு கரெக்டா கால் போகுது இல்ல, மூளையை அவர் என்ன பண்றாரு, ஏக்கறாருல. இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அப்ப அந்த பரிசுத்த ஓய்வுனால எப்போ வரும் 10:30 மணின்னா அப்படியே அசைஞ்சு ஆடிக்கின்னு அப்படியே பொறுமையா. ரொம்ப முக்கியமான கல்யாணம், அப்படி லேட்டா போவீங்களா? ரொம்ப முக்கியமானவங்க லேட்டா போவீங்களா? அந்த முக்கியமானவங்களே அவர் தான் கொடுத்தாரு. அவரை யோசிக்கலாம் 2 பேருக்கும் சண்டை மூட்டி விட்டுருவாரு. அவர் அப்படின்னா செய்ய மாட்டாரு. ஆனா நம்ம பிசாசு அதை பார்த்துக்கின்னு அவன் மூட்டி விட்டுருவான். அப்போ நம்ம அந்த ஓய்வு நாளை எந்த அளவுக்கு மனமகிழ்ச்சி நாளுன்னு யோசிக்கிறோம். ஒரு நாளுக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுங்க. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் ரொம்ப முக்கியமான ஓய்வு நாள், இது என்னுடைய மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள். நான் பாவத்தில் இருந்தேன், சாபத்தில் இருந்தேன், என்னை தூக்கி எடுத்த நாள் இது. அவரை போய் ஆராதிக்க போறேன், அவரை தொழுது கொள்ள போறேன். எத்தனை வேலையே போனா கூட பரவாயில்லைங்க, தூக்கி போட்டு வாங்க. அது கோடி ரூபாய் கொடுத்தா கூட தூக்கி போட்டு. சண்டே ஆராதனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. நீ கூட நான் ஒருத்தர் யோசிச்சுன்னு வந்தேன், எப்படியே பெல்ட் அடிக்கிறாங்க, அவங்களால வீடே கட்ட முடியல பாருங்க. பெல்ட் அடிக்கிறாங்க, என்னென்ன பண்றாங்க, வீடு கட்ட முடியல பாருங்க. ஏன்னா ஓய்வு நாள் முக்கியமா நினைக்கிறது இல்ல, எல்லாத்தையும் அவர் தான் வாய்க்கு பண்றாரு. ஒன்றும் இல்லாதெல்லாம் வீடு கட்டி போயிடுறாங்க, காசை கையில் வச்சுக்கலாம் வீடு கட்ட முடியலங்க. ஏங்க, காசா மேட்ரு? தயவு தாங்க மேட்ரு. அந்த தயவு கொடுத்தாரு அவர் வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு சந்தோஷம் இல்லைங்க. என்ன பண்றது?
சண்டே வர சொன்னா என்ன பண்றது? எப்படி வரும் தெரியுமா? வீட்லயே இருக்க முடியல, பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டுருவான், எங்க சர்ச்சைக்கு போலியாங்கன்னு கேட்டுருவான். அவனுக்கு முன்னாடி அசிங்கமா இருக்கு, சரி போயிட்டு வந்துடலாம். இல்ல பாஸ்டர் கேட்பாரு, சொல்லுவாங்கல்ல, கட்டிட்டேன் வாழ்ந்தானே ஆகணும். அது மாதிரி நினைக்கிறதுனால தான் நம்ம வெளியே வந்துட்டோம், ஆனாலும் அந்த கிரியை செய்து. புரியுதுங்களா? நம்ம வெளியே வந்துட்டோம், ஆனாலும் அந்த எச்சியான ரோகம், அந்த அசுத்த ஆவி சிந்தையில தேவையில்லாத எண்ணங்கள் வந்து ஒரு மாதிரி ஆக்குது. தேவையில்லாத காரியம், தேவையில்லாத அழுத்தம். ஒரு சிலர் பாருங்க, அவங்க சொல்றாங்க, நான் சைலண்டா இருக்குன்னு நினைக்கிறேன், திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஒரு மாதிரி அப்படியே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு தலை. ஒரு சிலர் பாருங்க ஈஸியா எடுத்துக்கிறாங்க, ஒரு சிலரால சின்ன பிரச்சனை ரொம்ப சின்ன, நம்ம யோசிச்சு சின்ன பிரச்சனை தானே, அவங்களால தாங்க முடியாது. அப்போ இதெல்லாம் என்னதுன்னா தேவனுடைய கிருபை இல்லை அந்த இடத்துல. ஆனா கிருபை கொடுத்தாரு அளவு இல்லாம. அவரை துதிக்கிறதுக்கு மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணுவாயானால், கர்த்தருடைய பரிசுத்த நாளை ம், மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி ம், அதை மகிமையாக எண்ணுவாயானால் ஆ, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். ஆ. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை பாருங்க, இப்ப சொல்றாரு பாருங்க, இதுதாங்க பூமியின், நீங்க நம்ம அந்த பரிசுத்த ஓய்வுனால மனமகிழ்ச்சி நாள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பூமியில என்ன பண்றாரா? ஆ, பூமியில் உயர்ந்த இடங்களில் உயர்ந்த இடங்களில். உயர்ந்த இடங்கள்னா ரொம்ப மேல்மட்ட குடிமக்களோட நீங்க வாசம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது வரைக்கும் நீங்க எங்க இருப்பீங்கன்னா ரொம்ப லோ கிளாஸோட இருந்திருப்பீங்க பாருங்க. ஆனா நீங்க சபைக்கு வந்துனே இருந்து, ஆண்டவரே இந்த பரிசுத்த வாய்வு நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப உயர்தரமான குடிமக்களோட உங்களை வாசம் பண்ண வச்சிருவாரு. அல்லேலூயா. சொல்லுவாங்க, நீ ஏன் எங்க இருக்கிற அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் உங்களை மேல கொண்டு வந்துருவாரு, உங்க பிள்ளைங்களை கொண்டு வந்துருவாரு. அல்லேலூயா. உங்க ஜெனரேஷன் அப்படியே மாறிடும். அல்லேலூயா. சைக்கிள் ஓட்ட கூட வழி இல்லாத இருக்கலாம், ஆனா உங்க ஜெனரேஷன் எல்லாம் கார்ல வாங்கி சூப்பரா போவாங்க. அல்லேலூயா. வீடு வாடகை வீட்டுல இருக்கலாம், ஆனா கர்த்தர் வீடு வாடகை கொடுக்குற அளவுக்கு இருந்த ஆளு அவன் ஹவுஸ் ஓனரா மாத்திடுவாரு ஆண்டவர். வசனம் சொல்லுங்க, நீங்க ஓய்வுனால, பரிசுத்த ஓய்வுனால மனமகிழ்ச்சி நாள்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா, அடுத்த வசனம் ஸ்டார்ட் ஆகுது 14. எப்படி ஸ்டார்ட் ஆகுது வாசிச்சுங்க. அப்பொழுது ஆ, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். ஆ, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி ம். உன் தகப்பனாகிய உன் தகப்பனாகிய, யாக்கோபுடைய ஆ, சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபுடைய சுதந்திரம் என்னதுங்க? யாக்கோபுடைய சுதந்திரம் என்னதுங்க? யாக்கோபு அடிமைத்தனத்துல தான் இருந்தாங்க, லாபான் கிட்ட தான் இருந்தாங்க. லாபான் கிட்டே இருந்தாலும் லாபானை விட இவனை பெரியவனா ஆக்கிச்சு. சுதந்திரத்துடைய மேல இருக்கிற சுதந்திரம், உங்க மேல எந்த ஆசீர்வாதம் இருக்குதோ அந்த ஆசீர்வாதம் ஒருவேளை மத்தவங்க அடிமைப்படுத்தினா கூட அந்த ஆசீர்வாதம் உங்களை உங்களை என்ன பண்றோம், வெளியே கொண்டு வந்துடும். அல்லேலூயா. இதுதான் யாக்கோபுடைய சுதந்திரம். இதுதான் யாக்கோபுடைய சுதந்திரம். அவன் பிள்ளை எப்படி இருப்பானா, சும்மா அடிமையா போனா கூட, சிறைச்சாலைல போனா கூட அவனை ஆண்டவர் ராஜாவா மாத்திடுவார். இதுதான் யாக்கோபுடைய சுதந்திரம். அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க பலத்திருப்பீங்க. இதுதான் யாக்கோபுடைய சுதந்திரம். யாக்கோபுடைய சுதந்திரம்னா ஏதோ ஆசீர்வாதம் இல்லை, உங்களை யாருமே அடிமைப்படுத்த முடியாது, உங்க காசு யாருமே திருட முடியாது. திருடுனா ஆண்டவர் போய் நைட்ல அவங்க கிட்ட என்ன பண்ணுவாரு, பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நைட்ல பேசுவார். உங்க தேவைக்கு நைட்ல போய் பேசுவார். என் பிள்ளை கஷ்டப்படுறான், அவனுக்கு 2 லட்சம் அக்கௌண்ட்ல போடுன்னு பேசுவார். பேசுவார். இதான் யாக்கோபுடைய சுதந்திரம். நைட்ல போய் பேசினாராம், அவனை தொடாதனாராம். ஏதோ சுதந்திரம்னா ஏதோ பணம் காசு இல்ல, இது வந்தாதான் அது வரும். அல்லேலூயா. யார் காசு கொடுப்பாங்க? ஆனா உள்ள அவர் வேலை செய்யறவர் அவர் தான். அவர் வேலை செஞ்சாரு பாருங்க, இவன் போயிட்டு கம்முன்னு விட்டான், இப்ப போடான்ட்டான். அல்லேலூயா. அப்போ யாக்கோபுடைய சுதந்திரம்னா ஏதோ பணம் இல்லை, உள்ள ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, உங்களுக்காக செய்கிறவர். ஆமென். நீங்க எந்த அளவுக்கு இந்த பரிசுத்த ஓய்வுனால நீங்க முக்கியமா யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை முக்கியமா யோசிப்பார். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க இருளிலிருந்து வெளியே வந்துட்டீங்க, நீங்க தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க கீழே இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், இந்த பரிசுத்த ஓய்வுனால நீங்க கனப்படுத்த தவறிட்டீங்க. கனம் பண்ணுங்க. ஆமென். இதை முக்கியமா யோசிங்க. இந்த ஓய்வு நாள்ல எவ்வளவு காசு கொடுத்தாலும் நான் வரவே மாட்டேன்,
இதான் ஃபஸ்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேலையே போனாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட் இதான். ஆமென். அவனே சொல்லுவான், பரவாயில்லப்பா நீ அன்னைக்கு பர்மிஷன்லேருந்து இருப்பானுவான், நீ அப்படியே இருந்துட்டு வாப்பானுவான். அல்லேலூயா. ஆண்டவர் செய்வாருங்க. ஆமென். ஆண்டவர் செய்வார். ஆண்டவரால் எல்லாம் முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த ஓய்வு நாளில் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி யோசிங்க, ஆண்டவரே இந்த நாளில் நான் ஓய்வு நாளில் நான் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் ஆண்டவரே. எனக்கு 6ஆம் நாள் சேலரி வந்தேன் ஆண்டவரே. 6ஆம் நாளுக்கு நீங்கள் எவ்வளோ போனால் காசு வருமோ அந்த காசு முன்னாடி நாளே 7ஆம் நாளில் காசு எவ்வளோ வருமோ அந்த காசு 6ஆம் நாளே அவரால் கொடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இன்னொன்று ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 6 வருஷம் என்ன பண்ணுற விவசாயம் பண்ணி 7ஆவது வருஷம் லேண்டை ஃப்ரீ ஆக்கிடுன்றாரு. நான் ஆண்டவரை லேண்டை 7ஆவது வருஷத்துடைய நெல் நான் என்ன பண்ணுறேன் 6ஆவது வருஷத்துல குத்துறேன்றார். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் போல யாருமே கிடையாதுங்க. ஆண்டவர் ரொம்ப பயங்கரமான, எந்த மனுஷன் அவர் மேல வைராக்கியமா இருக்கிறானோ அவனுக்காக வைராக்கியம் பாராட்டுறாரு. இவன் வித்தியாசமானவன்றான்றாரு. ஆமே. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணோம், சண்டே தான் வந்து சொல்லுவாங்க, வீடு கொடுத்துன்னு போனங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணோம். நீங்க என்ன பரவாயில்ல, ஒரு சிலர் என்கிட்ட கேட்குறாங்க, பாஸ்டர் ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்கன்னா எங்க சொந்தக்கார் கூழ் ஊத்துறாங்க, போயிட்டு வந்துட்டா பாஸ்டர். இதெல்லாம் எப்படி இருக்குமானா காலம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும், மேலே வரவே முடியாது. நான் சொல்றேன் பாருங்க, தேவனுடைய நாளை ரொம்ப சந்தோஷமா நினைங்க. இந்த நாள் ரொம்ப மனமகிழ்ச்சி நாள். ஆமென். இன்னிலிருந்து யோசிங்க, ஒரு சண்டே கூட நான் மிஸ் பண்ணக்கூடாதுடா. அல்லேலூயா. இந்த ஒரு சண்டே கூட மிஸ் பண்ணாத இருந்தீங்கன்னா யாக்கோபுடைய சுதந்திரத்தினால உங்களை போஷிப்பார். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபுடைய சுதந்திரம் என்னது? உங்களுக்கு தேவைன்னா நைட்டில் ஒரு பணக்காரன் பர்ஸில் கை வைப்பார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னா ஒரு ஐடியாஸ் கொடுப்பாரு பாருங்க, அந்த ஐடியாஸ் அவங்க அடுக்கிறதே எடுத்துன்னு வந்துடும். ஆமென். அல்லேலூயா. இது போல் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அப்படியே உள்ளே அண்டர் கிரவுண்ட்லேயே உங்களுக்காக என்ன பண்ணுவார், வேலை செய்வார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் பலத்திருக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அசுத்தாவிகள் என்ன பண்ண முடியாது, என்ன வேலை பார்க்க முடியாது, அவனை தான் வேலை பார்க்க முடியும். ஏன்னா நான் இவரை துதிக்கிறேன், இவரை மகிமைப்படுத்துகிறேன், என்ன அது வேலை பார்க்காது. எப்போ நான் பரிசுத்த ஓய்வுனால மனமகிழ்ச்சி நாளுன்னு சொல்லி நான் என்னன்னா ஒவ்வொரு வார்த்தையும் கொடுத்துனே இருப்பார். அந்த வார்த்தையினால சத்தியத்தின் அறிவினால அதை நான் ஜெயிச்சுன்னு இருப்பேன். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம்.